இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்திய அரசு நிதி ஒதுக்கீட்டில் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது என முதல்வர் ஸ்டாலின் பேசி வருகிறார். சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசிய அவர், பியூஷ் கோயல் அவர்களே, பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களை பாருங்க, அந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கீங்க, அப்போதான் தமிழ்நாட்டை நீங்க எவ்வளவு வஞ்சிக்கிறீங்கன்னு தெளிவா புரியும். தமிழ்நாட்டு கடன் பற்றி பேசியிருக்கீங்களே, இன்று உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு கொடுக்குற ₹1 பதிலாக திரும்ப எங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, அதுவே பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, இந்த கம்பேரிசனை வெளிப்படையாக அறிவிக்க உங்களால் முடியுமா? சொன்னால் உங்கள் குட்டு வெளிப்பற்றும் என்றார். ஆனால் உண்மை நிலவரம் என்ன? மத்திய வருவாயில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு கொடுப்பார்கள் என்ற தகவல் பொது வெளியிலேயே கிடைக்கிறது. 2026-27 நிதி ஆண்டுக்கு தமிழகத்திற்கு 87,000 கோடி ரூபாய் கொடுத்துள்ளனர். பாரதிய ஜனதா ஆளும் மாநிலமாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசம் ஒரு பின்தங்கிய மாநிலம். அதற்கு 3,30,000 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது சதவிகிதம் அடிப்படையில் பார்த்தால் தமிழகத்திற்கு 4.09%, உத்தரப்பிரதேசத்துக்கு 17.6% நிதி பகிர்வு தரப்பட்டுள்ளது. இதை பார்க்கும்போது ஸ்டாலின் சொல்வது சரி என்பது போல் தெரியும். ஆனால் மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி அரசில் 10 ஆண்டுகள் திமுக அங்கம் வகிக்கும் போது தமிழகத்திற்கு எவ்வளவு தரப்பட்டது என்பதை பார்த்தால் இந்த சந்தேகம் வராது. 2013-14 நிதியாண்டில் தமிழகத்திற்கு 27,600 கோடி தரப்பட்டது. அதுவே உத்தரப்பிரதேசத்திற்கு 94,500 கோடி தரப்பட்டது. அதாவது தமிழகத்திற்கு 4.9%, உத்தரப்பிரதேசத்துக்கு 19.6% தரப்பட்டுள்ளது. இது இப்போது பாரதிய ஜனதா கூட்டணி அரசு கொடுத்ததை விட அதிகம். காங்கிரசுடன் திமுக கூட்டணியில் இருந்தபோது தமிழகத்தை விட 4 மடங்கு அதிகமாக உத்தரப்பிரதேசத்துக்கு நிதி தரப்பட்டுள்ளது. இப்போது மத்திய அரசை குற்றம் சுமத்தும் திமுக அப்போது வாய் திறக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அப்போது கொடுக்கப்பட்டதை விட இப்போது உத்தரப்பிரதேசத்துக்கு குறைவாகத்தான் நிதி பகிர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் தான் கணக்கிடப்படுகிறது. ஆனால் தங்களுக்கு வசதியாக இந்த விஷயத்தை திமுக மறைத்து விடுகிறது. தமிழகத்தை விட உத்தரப்பிரதேச மக்கள் தொகை 3 மடங்கு அதிகம். இது பற்றி மேடையில் திமுக தலைவர்கள் மூச்சே விடுவதில்லை. 2026-31 ஆண்டுக்கான நிதி கமிஷனில் உத்தரப்பிரதேசத்துக்கு 17.62%, பீகாருக்கு 9.95%, மேற்கு வங்கத்திற்கு 7.22% நிதி பகிர்வு அளிக்கப்படுகிறது. இதில் நாட்டிலேயே அதிக நிதி பகிர்வில் மேற்கு வங்கம் 3ஆம் இடம் பிடித்துள்ளதை கவனிக்க வேண்டும். மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருப்பது பாரதிய ஜனதாவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கும் மம்தா அரசு. எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு மத்திய பாரதிய ஜனதா அரசு ஓரவஞ்சனை செய்வதாக இருந்தால் மேற்கு வங்க அரசுக்கு ஏன் இவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும்? பின்தங்கிய மாநிலங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர இதில் எந்த அரசியலும் இல்லை என்பதை இதை வைத்தே புரிந்து கொள்ளலாம். இன்னொரு முக்கிய புள்ளி விவரத்தை சொன்னால் இன்னும் கொஞ்சம் புரியும். இதே நிதி கமிஷனில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி பகிர்வு 4.10%, குஜராத்திற்கு ஒதுக்கப்பட்டது 3.76% மட்டுமே. அதாவது பாரதிய ஜனதா ஆளும் குஜராத்திற்கு தமிழகத்தை விட குறைவாக நிதி பகிர்வு செய்யப்படுகிறது. உண்மையில் மத்திய பாரதிய ஜனதா அரசு ஓரவஞ்சனையுடன் நடந்து கொண்டிருந்தால் எதிர்க்கட்சியான திமுக ஆளும் தமிழகத்தை விட குறைவாக தங்கள் கட்சி ஆளும் குஜராத்திற்கு எப்படி நிதியை ஒதுக்கும்? இதிலிருந்தே அதிக வளர்ச்சியடைந்த மாநிலத்திற்கு குறைவாகவும் அதைவிட பின்தங்கிய மாநிலத்திற்கு அதிகமாகவும் நிதி பகிர்வு தரப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம்.